நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் பேர்ல இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் அப்படின்னு சென்ற சட்டப்பேரவையில் 2022-23 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில அறிவிச்சிருந்தோம். அதன்படி இன்றைக்கு நம்முடைய சென்னையில சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில ரூபாய் 3 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள மினி ஸ்டேடியத்தை நானும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதிமாறன் அவர்களும் அரசு அதிகாரிகளும் இன்றைக்கு திறந்து வச்சிருக்கிறோம். அது மட்டுமல்லாம இன்றைக்கு மட்டுமே மதுரை மாவட்டத்தில் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி, சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி சட்டமன்ற தொகுதி, தூத்துக்குடி மாவட்டத்தில் திருவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில தலா 3 கோடி ரூபாய் என மொத்தம் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த முதலமைச்சர் மினி ஸ்டேடியம்லிருந்து இன்னைக்கு காணொலி காட்சி மூலமாகவும் இன்றைக்கு திறந்து வச்சிருக்கிறோம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி இந்த மினி ஸ்டேடியத்தை பொறுத்தவரை சட்டமன்ற உறுப்பினராக என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அரசு சார்பாக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக 2 கோடி 50 லட்சம் ரூபாய் இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதே போல காரைக்குடி, சோழவந்தான், திருவைகுண்டம் தொகுதிகளிலும் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சாங்க. மீதமுள்ள செலவை அரசு ஏற்றுக்கொண்டு இந்த ஸ்டேடியங்களை இன்றைக்கு கட்டி முடித்து இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் உள்ள இந்த விளையாட்டு மினி ஸ்டேடியம் அரங்கில் ஒரு ஏசி பொருத்தப்பட்டுள்ள குளிர்சாதனம் மூட்டப்பட்டுள்ள ஒரு ஜிம், அதே மாதிரி வந்து டர்ஃப் கிரிக்கெட் விளையாடுவதற்கு 2 வசதிகள், பயிற்சி மையங்கள், ஹாக்கி விளையாடுவதற்கான வசதி, 200 மீட்டர்ஸ் கிளே வாக்கிங் ட்ராக் மற்றும் கேலரி பார்வையாளர்கள் மாடமும் அமைக்கப்பட்டுள்ளது. மற்ற தொகுதிகளிலும் உள்ள மினி ஸ்டேடியங்களிலும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதற்கு ஏதுவான வசதிகளோடு அங்கெல்லாம் கட்டப்பட்டுள்ளது. இதுவரை தமிழ்நாட்டில் 9 மினி ஸ்டேடியங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த ஆண்டு 22 மினி ஸ்டேடியங்களை உருவாக்க அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதற்கான டெண்டர்கள் விடப்பட்டுள்ளது. அந்த பணிகள்லாம் விரைவில் தொடங்க இருக்கின்றது. மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதியோடு இந்த வருஷம் மட்டும் பட்ஜெட்ல குறைந்தது 25 மினி ஸ்டேடியங்களை கட்டுவதற்கான அறிவிப்பை வெளியிட இருக்கின்றோம். அந்த பணிகள் அனைத்தையும் அடுத்த ஜனவரி 2026 ஆண்டுக்குள்ள முடிக்கிறதுக்கு அதற்கான பணிகள் நடைபெற்றிருக்கிறது. கண்டிப்பாக முடித்து விடுவோம். இந்த மினி ஸ்டேடியங்களிலிருந்து ஏராளமான விளையாட்டுத்துறை திறமையாளர்கள் நிச்சயம் வருவார்கள் என்ற நம்பிக்கை அரசுக்கு இருக்கின்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.